கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மானம் மண்ணாங்கட்டிலாம் போய் சொல்லி திரியிறானுங்க. மானம் ஊருக்கு மாறுது. மானத்தை காற்றுல பறகுது. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இருந்தால் தான் மானஸ்தான். ரெண்டாவது பொண்டாட்டி கட்டினவனு யார் தான் மானம் கட்டும் தான்ட்டு 7-8 பொண்டாட்டி கட்டினவங்களாம் கூட சாமியாராக இருக்கிறான். பொண்டாட்டியே கட்டிக்காதவன் யாருன்னு கேட்குறேன். இப்போ ஒரு பொண்டாட்டி கட்டினா மானஸ்தான், 2 பொண்டாட்டி கட்டினா மானம் கட்டவன், பொண்டாட்டியை கட்டிக்காதவன் என்னது இந்தப்பா பேச்சுலரு. பேச்சுலர் இல்லை, மானஸ்தனுக்கு சொல்லியா. அப்போ மானம்னா என்ன? சரி, சுட்டு எரிக்கிறாங்க, சுடுகாட்டில் போட்டான், துணி எரிஞ்சுனுக்குது, உறுப்புங்கள்லாம் தெரியுது, உடல் அவயத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் தெரியுது. மானம் கட்டிச்சா? புள்ள பெற்று தர ஒரு தாயும் மானம் கெட்டவளா? பிறப்புறுப்பை காமிக்காமல் புள்ள பெற்றுக்கணும் எவெல்லாம் உண்டா? ஆமாம், மானன்னு எங்கே சொல்கிறீங்க நீங்கள்? சும்மா இன்றியமையா சிறப்பின வாயினும் குன்ற ஒருப விடல் மானம். பெரிய சிறப்பானது, மதிக்கத்தகுந்தது, உயர்வானதாக இருந்தாலும் கூட அசிங்கமாக அதை என்ன பண்ண முடியாது, அடையக்கூடாது. திருடுத்தனத்தில் என்ன பண்ண, குறுக்கு வழியில் என்ன பண்ண முடியாது. எனக்கு தெரியாமே சொல்கிற அத்தனை பேரும் மானம் கட்டவங்க தான். எனக்கு தெரியாது, ஆனால் நான் தெரிய மாதிரி பேசுகிறேன்ல, அவன் யார் தான் அதை தான் சொல்கிறாரே தவிர நீங்கள் பாட்டு மானன்ட்டுலாம் உயிரை விட மேலானது ஒன்று உலகத்தில் ஒன்றும் கிடையாது. மானம்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா மானெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் 3வது பாண்டி கட்டி 3வது புருஷனை கட்டினு இல்லை 3வது பாண்டி கட்டினு கூட ஆசீர்வாதம் பண்ணலாம், யாரும் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. அதனால் என்ன கிடையாது, மானெல்லாம் கெட்டு போகிறதெல்லாம் கிடையாது. கல்யாணமே பண்ணிக்காமல் செல்வியாக கூட இருக்கலாம், அதனால் உங்களுக்கு மானம் ஒன்றும் கெட்டு போகிறது. 3வது கல்யாணம் பண்ணின பேருக்கு கூட நீங்கள் எப்படி இருக்கலாம், ஆமாம் மாஞ்சோலை கிளியாக இருக்கலாம். நீங்கள் மாஞ்சோலை கிளினா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன், என்ன சொல்கிறது. அதனால் மானன்றது எங்கே இல்லை, பிறப்புறுப்பில் மானம் இல்லை, வாழ்க்கை முறையில் உங்களுக்கு மானம் இல்லை. ஆனால் நீங்கள் அடையக்கூடிய ஒன்றை அடையாமல் செத்துட்டிங்கன்னா மானம் கெட்டவங்க தான் நீங்கள். மானம் கெட்டவங்கன்னா நீ மனுஷனாக பிறந்துட்டு எதுக்காக மனுஷனாக பிறந்தன்னு ஒரு கேள்வியை கேட்காம செத்து போனால் நீ யார் தான், மானம் கெட்டவன் தான். அதனால் உயிரை தெரிஞ்சுக்கிறவன் தான் மானஸ்தான். உயிரை தெரிஞ்சுக்காத யாரும் என்ன தான். அப்போ உயிரை விட மேலானது ஏன் மானம் சொன்னாங்க? உயிரை அடையிறது தான் மானம். உயிரை அடையாத எல்லாருமே மானம் கெட்டவங்க தான். மானம் கெட்ட பொழுது தான் எல்லாருமே. மனுஷனை பார்த்து யார் நீனா ஜாதி சொல்கிறான், அவன் மானம் கெட்டவன் தானே. அவனா உயிரை தெரிஞ்சிச்சு அவனுக்கு இல்லை. ஒன்று மற்ற உயிருக்கு ஜாதி இருக்குதா என்ன, மதம் இருக்குதா என்ன, கடவுளுக்கு எதனா ஜாதி மதம் எதனா இருக்குதா என்ன? அப்புறமா ஜாதி மதம்லாம் சொல்கிற நீ யார்? அதே இது எல்லாம் படைத்து விட்டு எனக்குன்ற ஒன்று வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு சும்மா இருக்கிற ஒன்று, அது மானம் உள்ளதா? உன்னை மானமாக இருந்தால் அது மாதிரி செஞ்சுருக்குமா? அதனால் நீங்களாம் என்ன பண்ண முடியாது, மானம் கட்ட பழப்பு போயிட்டு மானம் சொம்மனா ரோஷம் வேறு என்ன சொல்கிறாங்க. மானம் ரோஷம்லாம், ரோஷம் யாருக்கு வரும், யாருக்கு வராது. ரோஷம் யாருக்குன்னா வராது. கொசு கச்சை கம்முன்னு இருக்க முடியும், அடிச்சிடுவோம். யாருக்கு வராதுன்னா கொசு கச்சை அடிக்கூடாது, ஜீவகாருண்யன்ட்டிங்கன்னா என்ன ஆகும், புரியுதா? உன் உயிர் முக்கியமாக கொசு உயிர் முக்கியமாக உனக்கு? தன் உயிர் பேணி காக்கிற யாருமே அனஸ்தர்கள் தான். தண்ணில் வந்தால் நீந்த தெரியாதுன்னு செத்து போகிற நீ மானம் கட்டவன் இல்லையான்னு கேட்குறேன் நான். நாய் நீந்தி வந்துச்சு, நீ செத்து போயிட்டு மெதுக்கிற, ஏன் என்ன பண்ணல, உனக்கு போராடவே தெரியல, நீ மானம் கட்டவன் இல்லையான்னு கேட்குறேன் நான். வாழ தெரியாத வாழ்கிற அத்தனை பேர் யார் தான், மானம் கட்டவன் தான். கொண்டாட முடியாத யார் தான், மானம் கட்டவன் தான். சந்தோஷமாக இல்லாத யார் தான், மானம் கட்டவன் தான். சிரிக்க தெரியாத யார் தான், மானம் கட்டவன் தான். பூரா பையில மானம் கட்டு போயிட்டு மானத்தை பற்றி பேசுகிறானு, அதெல்லாம் சும்மா பேச்சு. ஒருத்தர் கேட்டாங்க, அவர் நீங்கள் இவங்க யார் அவங்க யார், நீ இது மனைவி அது துணைவி அது கனைவி, நாங்கள் என்ன பேச முடியாது. மானம் கட்டிச்சா என்ன? எந்த மானா மயிர் வந்தால் சாகுமா? மயிரை மாதிரி மானண்டான்றாரு. மயிர் வந்து நீ உனக்கு மயிரெலாம் ஊந்து நதி போடு, தாடிலாம் செய்ய விட்டா ஊந்துச்சுன்னு மானம் போச்சு நான் செத்துட முடியுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. மானன்றது எங்கன்னா இன்றியமையாத சிறப்பாக இருந்தாலும் கூட அது என்ன பண்ணக்கூடாது, அசிங்கமான வழியில் தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அத்தனை பேர் யார் தான். மானம்னா என்ன? தெரிந்ததை தெரிந்தபடி பேசுறது, புரிஞ்சதை புரிஞ்சபடி பேசுறது, தெரியாதுன்னு சொல்கிறது தான் மானம். தெரியாதுமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் அவனும் யார் தான், மானம் கெட்டு போனோம் தான். அப்போ கல்லை மண்ணை புக்கை வேதத்தை எல்லாம் படிக்கிறவங்களாம் யார் தான்,
மானங்கட்ட பயலுக்கு தான். பூரா பயிலும் மானம் கட்டவனுக்கு புக்கை வச்சா என்ன ஆகும்? அவர் சொல்கிற மானம் வேறு, வள்ளுவர் சொல்கிற மானம் வேறு, இவன் புரிஞ்சு வச்சுக்கிற மானம் வேறு ஆகுது. அதனால் உயிர் தான் மேலானது. உங்களை பாதுகாக்கிறது தான் உங்கள் வேலை. உங்களை கொண்டாடுறது தான் உங்களுக்கு தலையாய பணி. போய் அந்த விலங்குனாக்க அதான் சொல்லுவேன் நான் எப்போதுமே, பூனையை ரூமில் போட்டு அட்டுறான்றேன், மானம் புரிஞ்சிடும். ஏன்? அது அவ்வளோ பாதுகாத்ததுக்காக உன்னாண்டு எப்படி பண்ணான்? போராடும், சரணாகதியே அடையாது, அப்படி தானே? ஆனால் போலீஸ் 2 பேர் எட்டு போய் நம்மளை அடிச்சா என்ன ஆகிடுவோம்? நம்ம போலீஸ்காரன் 2 பேர் நம்மளை அடிச்சா என்ன பண்ணுவான்? பம்புவோம், காலில் விழுவோம், என்னை விட்டுருங்க சாமின்னு கெஞ்சுவோம். ஏன்? அதான் அவள் தான் மனம் கெட்டு போகிறது. அப்போ உயிரை காப்பாற்றினு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? பேசுவான், அடிப்பான், இல்லை சண்டை போடுவான். வன்முறையும் வெறியாட்டமும் எங்கேருந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தும் போது, தாக்கும்போது தான் ஒன்று என்ன ஆயிடுறான்? வெறி கொண்டு வீர் கொண்டு அடிக்கிறான். எந்த ரவுடியும் கேடி யாருன்னு போய் பாருங்கள், அவங்க அப்பா கையில் அடி வாங்கினா இருப்பான். குழந்தையிலே அவனை அடிச்சவங்களாகவும் திட்டணும்னாவும் இருப்பாங்க. அவங்க அப்பா திட்டியும் அடிச்சவுமே வளர்த்துருப்பார். அதனால தான் அவன் யாராக இருப்பான்? ரவுடியாகவும் கேடியாகவும் இருப்பான். இந்த உளவியல் உங்களுக்கு புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க? அவன் ரவுடின்னுக்கிறீங்க. அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அதை திருப்பி அடிக்க முடியாத ஒரு இடத்துல நின்றுங்கிற ஒருத்தன் திருப்பி அடிக்க முடியாதுன்னு அடித்தா அந்த குழந்தை என்ன கற்றுக்கான்? அப்படி தான் என்ன ஆகிக்கிறாங்க இங்கே எல்லாரையும் ரவுடி கேடிகளா மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், இல்லை நடந்து போய் பாருங்கள். நான் சொல்கிறேன், விசாரிச்சு வேணா பாருங்கள். குற்றவாளிகளோட பின்னணியில் யாராக தான் இருப்பாங்க அவங்கெல்லாம். அவங்க அப்பாவால் திட்டப்பட்ட, பாதிக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட குழந்தையாக தான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணா ரவுடி கேடியா மாறும். நல்ல மானம்னா என்ன? உயிர் காக்கிறது தான் மானம். மானம்னா எது? தன் உயிர் பேணி காப்பான்னு தான் அவன் மானஸ்தை. மற்றவன்லாம் மானம் கெட்டவன் தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.